Thank you, Lord. நீர் வாழ்க, நீர் வாழ்க. சுராஜா நீர் வாழ்க, நீர் வாழ்க. ஜீசஸ், ஜீசஸ். ஐயோ வாழ்க, வாழ்க. ஓம் ராமம் வாழ்க, ஐயோ வாழ்க, வாழ்க. நம்முடைய கரங்களை உயர்த்தி நான் கைகளை கூப்பி ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய பெயர் என்றும் வாழ்க என்று சொல்லி நாங்கள் போய் வாழ்த்துக்கிறோம். ஆண்டவரை, இயேசு என்ற பெயருக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. இயேசு என்ற பெயருக்கு ஒரு பெரிய, நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு வல்லமை, ஒரு பவர் இருக்குது. ஆண்டவர், ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லி ஜெபம் பண்ண விரும்புகிறேன். வந்திருக்கிற யாவருக்கும் அது பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாகிய லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக் காஸ்பல் சாப்டர் 1 verse 49. Shall we all read together? சேர்ந்து வாசிப்போமா? வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. The first portion, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். இது மரியாளுடைய பாடலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. For he who is mighty has done great things for us. மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்பது பெரிய காரியங்களை எனக்கு செய்தார் என்ற கருத்தை தான் அது உடையதாக இருக்கிறது. வல்லமையுடையவர், a mighty God, or for he who is mighty, வல்லமையுடைய ஒரு தெய்வம் எனக்கு பெரிய காரியங்களை அவர் செய்தார். அவர் வல்லமையானவராய் இருக்கிறபடினால் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், அப்படியும் அது பொருள்படுகிறது. காட் ஆல் பவர்ஃபுல், சர்வ வல்லமையுடைய ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். 49ஆம் வசனம், இது மரியாளுடைய பாடல். மேக்னிஃபிகேட் என்று சொல்லப்படுகிற லத்தீன் மொழியில் இதை பாடலாக பாடியிருக்கிறார்கள். நிறைய பேர் இந்த பாடலின் வரிகளை எடுத்து புனைந்து பல வித்தியாசமான பாடல்களை கிறிஸ்மஸ் கேரலில் உபயோகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ மரியாள் ஆண்டவரை வாழ்த்தி இந்த பாடலை பாடுகிறாள். எப்போ பாடுகிறாள் என்றால், அவள் எலிசபெத்துடைய வீட்டுக்கு வருகிறாள். எலிசபெத் தன்னுடைய முதிர் வயதிலே கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மரியாளுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன? உன் வயிற்றிலே இயேசு பிறப்பார் என்று. நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஏன்னா நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசுன்னு நீ பெயர் போடணும் அப்படி என்று காப்ரியேலால் சொல்லப்பட்டது. அவளுடைய வயது குறைவு, அனுபவத்தின் குறைவு, திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட நிலைமை, பல நிலைகளை அவள் மனதிலே வைத்து அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஆகவே அவளுக்குள் ஒரு கலக்கம் வருகிறது. ஹவு இட் இஸ் பாசிபிள், இது எப்படி ஆகும்? நாங்கள் திருமண பந்தத்தில் யோசேப்பு நாங்கள் இணைக்கப்படவில்லையே. ஏன் இதை சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் உலகம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய கன்னி பிறப்பு, த வர்ஜின் பர்த் ஆஃப் ஜீசஸ், அநேகரால் புரிந்து கொள்ளப்பட முடியவில்லை. கேள்வி கணைகளை எழுப்புவதை காட்டிலும் அவங்களுடைய ஞானத்துக்கு அது அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அதுக்கு கிறிஸ்தவம் விளக்கம் சொல்லி ஆக வேண்டும். முழுமையும் விளங்க வைக்க முடியாது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவாயிலும் விளக்கம் சொல்லி ஆக வேண்டும். இந்த உலகத்தில் நம்மை ரட்சிக்க வந்த தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் ஆதாம் விழுந்து போன பாவ சந்ததியில் தோன்றினபடியினால் ஆண் வித்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் ஸ்திரீயினுடைய வித்தில் பாவம் இல்லை. ஆகவே இயேசு ஸ்திரீயினுடைய வித்தாக அவர் வந்தார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்ற ஆதியாகமம் 3:15 இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ இயேசு இந்த உலகத்தில் ஒரு கன்னி வயிற்றில் தான் வருவார். ஆனால் வித்தவுட் ஹியூமன் ஏஜென்சி, ஆண் துணையின்றி அவள் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாக்கப்படும். அது பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்படும். ஏன் மரியாள் அந்த பாடலில் வல்லமையுடையவர் என்று சொல்லும்போது
பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்கின்ற ஒரு வல்லமையை இந்த உலகம் இதுவரைக்கும் கண்டது இல்லை. The world has not fully known the power of the Holy Spirit. See, during this Christmas season, கிறிஸ்மஸ் காலங்களிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நாம் சிந்திப்பது ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு 3 பகுதிகளை 3 வசனங்களை உங்களோடு கூட எடுத்து சொல்ல வருகிறேன். அந்த 3 வசனங்களிலும் வல்லமை குறித்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பொருள்பட பதிந்திருக்கிறதை நீங்கள் காண முடியும். மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லுகிறாள். அவள் 46ஆம் வசனத்தில் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்ல ஆரம்பித்தவள் 48ஆம் வசனத்தில் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்று சொல்வார் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறாள், வல்லமையுடையவர் மகிமையானவள் எனக்கு செய்தார். எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டார். அந்த ப்ராமிஸ் இப்போ தான் சொன்னார். அந்த ப்ராமிஸோடு நான் இப்போ வந்திருக்கிறேன். அந்த ப்ராமிஸை வாங்கிட்டு எலிசபெத்துடைய வீட்டுக்குள் நான் வந்திருக்கிறேன் என்று அவள் சொல்லுகிறார். ஆகவே யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயம் நடந்தாலும் their marriage is not consummated. உலக பிரகாரமான ஒரு திருமணமாக அது நடைபெறவில்லை இன்னும். எனினும் அவருடைய திருமணம் விவாகரத்தின் மூலமாய் பெரிய வாய்ப்பு இருக்கிறது. யோசேப்பு யோசிக்கிறான், தன் மனைவி கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரகசியமாய் தள்ளிவிட முயற்சி செய்கிறான். மத்தேயு சுவிசேஷத்தில் அவனை குறித்து சொல்லி இருக்கிறது. he was planning to அவளை கட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் தேவதூதன் தோன்றி, இல்லை, உன் மனைவியுடைய வயிற்றில் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால். ஸோ ஹியூமனில் உலகத்தில் உள்ளவங்க இது எப்படி நடக்கும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதனால் ஒரு வார்த்தை லூக்கா 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி, ரொம்ப வயசான எலிசபெத்துக்கு கர்த்தர் செய்த அற்புதத்தை குறிப்பிட்டுட்டு ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு ஒரு வார்த்தை நினைவுபடுத்துகிறதை பார்க்குறோம். தேவ சமூகத்திலே 24 மணி நேரமும் காலகாலமாக இருந்து கொண்டிருக்கிற காப்ரியேல் சொன்ன காரியம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம கையில் பைபிள் இருக்கிறது, இந்த வேதத்தை வாசிக்கிறோம். நிறைய பாடல்களை பாடுகிறோம், நிறைய வசனங்களை மனப்பாராயணமாய் சொல்கிறோம், நிறைய மணி நேரம் ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற ஒரு சத்தியம் நம் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் என் வாழ்க்கையில் வந்து சேரவில்லை என்று கலங்கி நிற்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரால் கூடாதது ஒன்றும் இல்லை என்கிற அந்த வார்த்தை அழுத்தமாய் நம்முடைய இதயத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இது தேவதூதன் நற்செய்தியாய் மரியாளுக்கு சொன்ன வார்த்தை. எப்படி என்றால், யோசேப்பும் மரியாளும் இணையாமல் இருக்கின்ற நேரத்தில் உன் வயிற்றில் ஒரு குழந்தை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் அது உற்பத்தியாகப்படும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை உனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த கிருபை பெற்ற உன் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால், பாஸ்டர் எங்கே? லூக்கா 1:35 பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். மரியாள் கேள்வி கேட்கிறாள், how it is possible? யோசேப்பு என்னுடைய வீட்டுக்கு இன்னும் வரவில்லை, எனினும் இது எப்படி ஆகும் என்று சொன்னபோது, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலும் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நீ இந்த உலகத்தில் இயேசுவை பெற்றெடுப்பாய். அப்போ இந்த உலகத்துக்கு இது புரியாத பட்சத்திலும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு என் பாவத்தை தீர்க்கக்கூடிய ஒருவர், அவருடைய இரத்தத்தில் பாவம் இருக்கக்கூடாது என்பது நீங்களும் நான் அறிந்திருக்கிற ஒன்று. பரிசுத்தமான ஒரு தெய்வம் தான், அவருடைய இரத்தம் தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும். வேற எந்த ஒரு காரியமும் என் பாவத்தை மன்னிக்க முடியாது. அப்படி என்றால் என்னுடைய காணிக்கையோ, என்னுடைய சரீர ஒடுக்குதலோ, என்னுடைய எந்த முயற்சியோ, எந்த கிரியையோ என்னை ரட்சிக்கவே முடியாது. ஒன்லி ஜீசஸ், இயேசு மாத்திரம்தான். அந்த பரிசுத்தமான இயேசு எனக்காக இரத்தம் சிந்தின
அவருடைய தூய்மையான பரிசுத்த இரத்தம் தான் என் பாவத்தை கழுவ முடியும். என்னை கழுவி இருக்கிறது, குடும்பத்தை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. இந்த இடத்தில் வந்திருக்கிற எங்களை அந்த இரத்தம் பாவத்தில் வாழ்ந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறது. நான் பாடுவது போல சேற்றினில், பாவ சேற்றினில் வாழ்ந்தேன், பாவ சேற்றினில் உழன்று கொண்டிருந்தேன். இயேசு என்னை தூக்கி எடுத்தார், என்னை கண்மலை மேல் நிறுத்தி இருக்கிறார். அவரை துதிக்கும் புதுப்பாட்டை நாவிலே தந்திருக்கிறார். அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அவர் தந்திருந்தால், இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேனா, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார். Not 1 or 2, but he cleansed me from all sins. Now I become holy and sanctified for his purpose. அவர் நோக்கத்துக்காக என்னை அவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்று நம்மால் தைரியமாய் சொல்ல முடியும். நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி அந்த சாட்சியை உடைய ஒரு நிலைமையில் காணப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அவர் சொல்ற வல்லமையுடைய ஒரு தெய்வம். இடத்துல வாசிக்கிறோம், அந்த செய்தியை பெற்ற உடனே அவள் எங்கே போயிட்டான்னா எலிசபெத் வீட்டுக்கு போயிட்டா. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறந்தார் என்பதற்கு மிக நாசுக்காக வார்த்தைகள் கோர்க்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா 59ஆம் வசனத்தை வரும்பொழுது, மரியாள் எலிசபெத்துடைய வீட்டில் 3 மாதம் இருக்கிறாள். She got the news, immediately she went back. She never met Joseph. யோசேப்பை சந்திக்கவே இல்லை. எலிசபெத் வீட்டிலே போயிருக்கிறார். எலிசபெத் வீட்டில் 3 மாதம் இருக்கும் பொழுது இயேசு அவருடைய வயிற்றில் 3 மாதம் இருக்கிறார். இதுக்கு மேலே நான் விளக்கம் சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ நோ வே ஷி வாஸ் கனெக்டட் வித் ஜோசப். ஸோ பைபிளில் லூக்கா ஒரு வைத்தியன், ஒரு டாக்டர், ஒரு எஜுகேட்டட் பர்சன். அவர் விவரமாக சரியான தகவல்களை சேகரித்து எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மரியாளிடத்தில் பெற்ற விவரங்களை எல்லாம் அவள் தகவல் சேர்த்தது உண்மைதானா என்று பார்த்து இந்த சுவிசேஷம் நம்முடைய கையில் வந்திருக்கிறது. இட்ஸ் அ டாக்குமெண்ட். த ஹோலி ஸ்பிரிட் இஸ் கிவன் அ டாக்குமெண்ட் இன் அவர் ஹேண்ட். ஆனால் மத்தேயு சுவிசேஷம் யோசேப்பிடத்தில் இருந்து தகவல் வாங்கப்பட்டிருக்கிறது. அங்கே படித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 24-25 யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவளை தள்ளி விடலை, அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும். until Jesus was born in her womb, Joseph never touched Mary. அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். So not only in one place, in 2 places, the Holy Spirit in the scripture is rightly explained that Jesus' birth was a virgin birth. ஒரு பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து பிறந்த ஒரு பிறப்பு. திரும்பவும் உலகம் ஏற்றுக்கொள்ள அதற்கு முடியவில்லை என்றாலும், விளங்க முடியவில்லை என்றாலும், ஆண்டவர் இந்த வேடத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நான் மறுக்க முடியாது. எனக்கு அது போதும், எனக்கு அந்த விளக்கம் போதும். ஏனென்றால் வார்த்தையின் வல்லமையினாலே அகில உலகத்தை உருவாக்கின ஆண்டவருக்கு ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் ஒரு புருஷனுடைய துணையின்றி ஒரு குழந்தையை உருவாக்குவது என்பது அவருக்கு முடியாத ஒரு காரியம் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பாடாவிட்டால் கல்லுகள் பாடும். ஒரு கழுதையை வாய் திறந்து சரித்திரத்திலே 3 முறை பேச வைத்த தெய்வத்துக்கு ஒரு குழந்தையை உருவாக்கி தர முடியும். இதெல்லாம் நமக்கு எதை குறிப்பிடுகிறது? கிறிஸ்மஸ் டைமில் கடவுளால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்முடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டிய ஒரு காலம் எது தெரியுமா? கிறிஸ்மஸ் காலம். புது ஆண்டு அல்ல. கிறிஸ்மஸ் டைமில் தூதர்களின் பணிவிடை இருந்திருக்கிறது, சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் இருந்திருக்கிறது. நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு அதிகரிக்கணும். அதனால தான் கிறிஸ்மஸ் டைமில்
ஏன் அதிகம் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்றால், அதை செய்து பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறுவார்கள், பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய ஒன்று, இந்த டிசம்பரில் என்ன பெற்றுக்கொண்டீர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். என் வாழ்க்கையில் இருக்கிற ஒன்று தான் வெளியில் சாட்சியாக பேசப்படும். இப்போ என் லைஃப்பில் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொன்னார், இந்த டிசம்பரில் இயேசு எனக்கு என்ன செய்தார் அவர் சொல்கிறார்ல. என்ன சொல்ல, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நான் ஒன்றும் டூப் விடலை, நான் ஒன்றும் டுபாக்கூர் மாதிரி பேசலை. எனக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என் வாழ்க்கையிலே விளங்கி இருக்கிறது. என் வயிற்றில் ஒரு சிசு உருவாகி இருக்கிறது என்று. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எந்த அளவுக்கு கர்த்தரை தேடி அவரை விசாரித்து அவருடைய சமூகத்தை நாட வேண்டிய ஒரு சந்ததியாக நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ ஜனம் என்று பெயரளவில் அழைக்க அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்வது, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்கிற அந்த உறுதி, அந்த ஊர்ஜிதம் உணரக்கூடிய ஒரு நிலைமையில் நான் வரணும். ஆண்டவரே என்னை அந்த காரியத்தில் நிரப்பும் என்று கேட்போம். நம்முடைய வாழ்க்கையில் நேரங்களை வீணடிப்பதை காட்டிலும், அனாவசியமான வார்த்தைகளை அள்ளி தெளிப்பதை காட்டிலும், நம்முடைய வார்த்தைகளை சுருக்கி மரியாதை போல இருதயத்திலே வைத்து சிந்தித்து தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு பாரத்தோடு கூட ஜெபிப்போம் என்றால், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை யாராலும் அணைக்க முடியாது. ஆண்டவரே என்னை எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக மாற்றும், ஒரு கிறிஸ்தவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே. வித்தவுட் பவர் இந்த உலகத்தில் நான் வாழ்வதை காட்டிலும் இந்த உலகத்தில் நான் இல்லாமல் இருப்பது கூட நல்லது தான். நான் இருந்தால் வல்லமையோடு நான் வாழ எனக்கு நீ உதவி செய்யும் ஆண்டவரே. மேக் மீ ஏதோ பெயரளவில், உதட்டளவில் ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள் என்ற ஒரு பெயர் என் வாழ்க்கையில் வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அப்படிப்பட்டதான ஒரு நிலை எனக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட சரித்திரம் என் வாழ்க்கையில் சொல்லப்பட வேண்டாம். என் வாழ்க்கையில் இயேசு இடைப்பட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவங்களை எனக்கு தாரும். எப்படி தருவீரோ, எந்த வழியில் எனக்கு தருவீரோ, எதன் மூலமாக எனக்கு தருவீரோ எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் கிறிஸ்தவ அனுபவம் வல்லமை நிறைந்த ஒரு அனுபவமாய் என்னை கிருபை தார் ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அடைய நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சொன்னது போல என் வாழ்க்கையில் அநேக மணி நேரங்களை என் இயேசுவிடத்தில் செலவழித்து நான் ஆண்டவருடைய தொடுதலை நான் பெற்றாக வேண்டும் என்ற உறுதி, அந்த ஊர்ஜிதம் என் வாழ்க்கைக்கு தேவை ஆண்டவரே. அதற்காக எந்த தியாகத்தையும் பண்ண நான் தயார். எதற்காக யாரையெல்லாம் உதறி தள்ள வேண்டுமோ, யாரை விட்டெல்லாம் தூர தள்ளி செல்ல வேண்டும், எவ்வளவு தூரம் கடந்து செல்ல வேண்டுமோ அதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம் ஆண்டான். வேதத்திலே எழுதப்பட்ட சிலருடைய சரித்திரங்களை தேவன் வேதத்தில் எழுதி வைத்தது போல அவருடைய வருகை தாமதிக்குமானால் அப்படிப்பட்ட மக்களை குறித்து சரித்திரம் சாட்சி சொல்லும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் என்னை பற்றி சொல்லப்பட, சாட்சி பகரப்பட என் வாழ்க்கையில் நீ இறங்கி வரும் என்று கேட்க கிறிஸ்தவத்தில் திருச்சபையிலே காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்வோமாக. வாழ்ந்த இயேசுக்காக வாழணும், வாழ்ந்த இயேசுக்காக வாழணும். இல்லைன்னா உலகத்துக்காக வாழ்ந்துட்டு போகணும். வாழ்ந்தா இயேசுக்காக வாழணும், இல்லைன்னா உலகத்துக்காக நான் வாழ்ந்துட்டு போகணும். உலகத்துக்காக வாழ்ந்தால் உலக மக்கள் எனக்கு சிலை வைப்பார்கள். ஆனால் இயேசுவுக்காக வாழ்ந்தால் பரலோக ராஜ்யத்தில் நிறைய பேர் இருக்கும். இங்கே இருக்கிற நிறைய பேருடைய சிலைகள், அதில் இருக்கிறவங்க ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. அவங்க வாழ்க்கையோடு முடிஞ்சிடும், சிலையோடு முடிஞ்சிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து என் பெயரை பரலோக ராஜ்யத்தில் எழுதி வைத்திருந்தால் நான் அங்கே இருப்பேன். ஆம், நான் அங்கிருப்பேன். ஆம், நான் அங்கிருப்பேன். அங்கே இருப்பேன். எனக்கு ஒரு தைரியம் இருக்குது. யார் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, அதை பற்றி சொல்ல எனக்கு தேவையில்லை. ஆனால் நான் அங்கே இருப்பேன். கர்த்தாவே, என் குடும்பம் அங்கே இருக்கணும், என் பிள்ளைகள் அங்கே இருக்கணும், என் உறவினர் அங்கே இருக்கணும், என் இனச்சட பந்துக்கள் அங்கே இருக்கணும், என் நண்பர்கள் அங்கே இருக்கணும், என்னோட கூட வேலை பார்க்குறவங்க அங்கே இருக்கணும். நான் எங்கெல்லாம் போனேனோ, கால் வச்சேனோ, அவங்கெல்லாம் அங்கே அந்த இடத்துக்கு வரணும். ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்படி என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். நான் உங்கள்கிட்ட காசு கேட்கல, உங்கள்கிட்ட பணம் கேட்கல, உங்கள்கிட்ட செல்வம் கேட்கல, உங்கள்கிட்ட அந்தஸ்து கேட்கல, இந்த உலகத்தில் சில பதவிகளை கேட்கல, சில உயர்வுகளை கேட்கல. நான் கேட்குறதெல்லாம் இயேசு என் வாழ்க்கையில் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. என்னை ரட்சித்தீர் என்றால் அதற்காகத்தான் ரட்சித்தீர். என்னை பாவங்களை மன்னித்தீர் என்றால் அதற்காகத்தான் மன்னித்தீர். எனக்கு ஒரு வாழ்வு கொடுத்தீர் என்றால் அதற்காகத்தான் நீர் எனக்கு கொடுத்தீர்.
எனக்கு இன்னைக்கு நான் உயிரோடு கூட நான் வாழ்வது உம்முடைய கிருபை என்று சொல்லக்கூடுமானால் அதற்காகத்தான் என்னை நீர் தேர்ந்தெடுத்தீர். என்னை எதற்காக தெரிந்தெடுத்தீரோ அந்த நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறாமல் ஆண்டவரே இந்த வருஷத்தை முடிக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆண்டவரே என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள், என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. ரொம்ப காலம் என்னை மாற்று நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க, என்னை நீ மாறணும்னு என்னை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் நான் மாறாமல் தான் நான் இருக்கிறேன். நான் மாறுறதெல்லாம் ஒரு நடிப்பாக இருக்குது, மாறுறதெல்லாம் சில நேரத்துக்காக இருக்கிறது, மாறுறதெல்லாம் சிலரிடத்திலிருந்து சிலதை பெறுவதற்காக இருக்கிறது. இல்லை, நான் மாறுவது இயேசுவுக்காக நான் மாறட்டும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என் மாற்றும். என்னை மாற்றாமல் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. ஒருவேளை இந்த காலை வேளையிலும் அந்த ஜெபத்தோடு கூட வந்திருப்பீர்களானால், அந்த பிரார்த்தனையோடு கூட வந்திருப்பீர்களானால், என்னை மாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு கூட வந்திருப்பீர்களானால், இந்த இடத்தை விட்டு நீங்கள் இந்த இடத்தை விட்டு கிளம்பி போவதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி பொறி உங்களை கட்டாயம் தொடும், சந்திக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. என்னை மாற்றும் இயேசு சுவாமி, என்னை மாற்றும். என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, எனக்கு இருக்கிற பணம், என்னுடைய வசதி எல்லாம் ஒரு நாளில் அழிந்து போகும். அது என் கூட வராது ஆண்டவரே. வீடு வரை உறவாக தரும், வீதி வரை மனைவி மாத்திரம் வருவாள். ஆனால் கடைசி வரைக்கும் கர்த்தராய் இயேசு என் கூட இருக்கணும்னா என் லைஃப்பில் ஏதோ ஒரு மாற்றத்தை கர்த்தாவை நீர் கொண்டு வரும் என்று பாரத்தோடு கடவுளிடத்தில் ஜெபித்து ஆக வேண்டும். இல்லாவிட்டால் என்னுடைய பெயரை நான் இந்த பெயரை வைத்து நான் என்ன புண்ணியம் செய்ய போகிறேன்? எனக்கு ஒரு கிறிஸ்தவ பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் என்ற சான்று இருக்கிறது. ஆனால் அதில் என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? நான் வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறதுன்னு ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் உங்கள் பதில் தருவார். What is the meaning that I have a Christian name? What is the use that I was born in a Christian family? ஆண்டவரே, change something. உலகத்தில் உள்ள எத்தனை மனிதர்கள், உலகத்தை கலக்கினவர்கள் எல்லாரும் ஒரு உறுதியோடு கூட இருந்து, உறுதியோடு கூட வாழ்ந்து, உறுதியோடு ஓட்டத்தை முடித்தார்களே. நான் என் ஓட்டத்தை எப்படி நான் முடிக்க போகிறேன்? How I am going to finish my course? என் ஓட்டத்தை நான் எப்படி முடிக்க போகிறேன்? பவுல் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். I fought a good fight, I finished my course. I fought a good fight, not a bad fight. I fought a good fight. ஒரு நல்ல போராட்டத்தை என் லைஃப்பில் நான் போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன். Paul had such a boldness in his life. நம்ம சொல்லலாம், பவுலுக்கு அது இருக்கலாம், நிருபத்தை எழுதின அவனுக்கு இருக்கலாம். இல்லை, நமக்கு இருக்கணும் அது. அப்படி இல்லைன்னா கிறிஸ்டியானிட்டியில் என் பேர் சும்மா இருக்கிறது பேர் தான் பெத்த பேர். Do something, Lord, in my life. கிருபை செய்வீரா? வல்லமையுடையவர், மைமையானவள் எனக்கு செய்தார். 3 வசனங்களை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்ன பெரிய காரியங்களே ஆண்டவர். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? நான் சொன்னேன், வல்லமையுடையவர். நம்முடைய ஆண்டவர் வல்லமையுடையவர். 3 வசனங்களை எடுத்து சொல்லி முடிக்கிறேன். இதுக்கு முன்னால் சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க. மத்தேயு 9:6, அப்போஸ்தலர் 10:38, மார்க்கு 5:8, யோவான் 1:48. கடைசியில் நான் முடிக்கும்போது தொட்டு கடந்து போகிறேன். நாத்தான்வேலை பார்க்கிறார், அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? பிலிப்பு, உன்னை அழைக்கிறதுக்கு முன்பே உன்னை அத்தி மரத்தின் கீழே உன்னை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். ஐ சா யூ. எப்போ பார்த்தார் தெரில. இவனை ஒருத்தன் கூட்டிகிட்டு வர்றான். அவன் பேர் யார்? பிலிப்பு. அந்த பிலிப்பு எந்த ஊர்? பெத்சாயிதா. இயேசு கிறிஸ்துவின் சீஷர் கூட்டத்தில் ஒரே ஊரில் 3 பேர் இருக்காங்க. ஒரே ஊருக்காரங்க 3 பேர் இருக்கிறாங்க. விளையாட்டுக்கு சொல்லுகிறேன், நல்ல யோசித்து தான் சொல்கிறேன். பிலிப் என்பவன் அந்திரேயா, பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா. அந்திரேயாவும் பேதுரு அண்ணன் தம்பி. பிலிப்பு அந்த பெத்சாயிதா பட்டணத்தை சார்ந்தவன். சில கேட்பாங்க, கிறிஸ்தவ உலகத்தில் ஏன் ஒரே ஊரில் 3 பேர் இருக்காங்க? உனக்கு என்ன? உன் சோழியை பாரு, பைபிள் இருக்குது. அது ஒரே ஊருக்காரங்க சேர்ந்துக்கிட்டாங்க சார். அவங்க பைபிள்லேயே அப்படி தான் இருக்குது, ஒரே வசனத்தில். பிலிப் என்பவன் அந்திரேயா, பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். அப்போ இயேசுவின் சீஷர் கூட்டத்தில் 3 பேர் ஒரே ஊர், 2 பேர் அண்ணன் தம்பி. யார்? பேதுருவும் அந்திரேயாவும் யாக்கோபும் யோவான். ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் சீஷர் கூட்டத்தில் 12 பேரில் அது எத்தனை %? 1/3.
30%, 33% அண்ணன் தம்பி தான் உட்காந்துருக்காங்க. இயேசு இடத்துல போய் யாராவது கேட்க முடியுமா? ஒற்றும் பேச முடியாது. ஆண்டவர் சொன்னார், தட் இஸ் மை டிஸ்கிரிஷனல் பவர். நான் ராத்திரி கூட ஜோம் பண்ணி நான் எடுத்திருக்கேன். என் ஜபத்தில் நீ வரல, அது உன் தலையெழுத்து அப்படின்னுவார். சொல்லுவாங்க, என்னையே நீங்கள் நினைக்கலையேன்னு வாங்க நிறைய பேர். சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். என்னை இன்னைக்கு நினைக்கவே இல்லை, எங்கள் எண்ணம் உங்களுக்கே வரலையா? சிலர் அவங்க கேட்குறாங்கன்றதுக்காக ஒரு பொய் சொல்லுவாங்க. ஆமாம், நேற்று ராத்திரி கூட கனவுல தான் வந்தீங்க. பக்கா பொய். ஜீசஸ் கிரைஸ்ட் வரல. சேர்க்கப்பாங்க, நீங்கள் எல்லாம் என்னை நினைக்கிறது இல்லையான்னு. உங்களை நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நம்ம ஒன்று நினைக்கணும்னு பண்ணால், இப்போ நம்ம பிள்ளைய நம்ம பிள்ளை கேட்குது, என்னை நீங்கள் நினைக்கலையாமான்னு. அது எப்படிடா உன்னை மறப்பேன், என் ஊத்தில் நீ பிறந்தியே அப்படின்னும். ஏன்? ரத்தம். அப்போ ரத்த சம்பந்தத்தை லேசில் என்ன செய்ய முடியாது? மறக்க முடியாது. தொட்டு தாலி கட்டினவங்களை என்ன செய்ய முடியாது? மறக்க முடியாது. மறந்துருக்கலாம், இப்போ கட்டாமையே கட்டுறோம், அதனால் மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது எந்த அடையாளமும் இல்லை. பரிசுத்த ஆவி பெற்றால் மாத்திரம் அந்நிய பாஷை அடையாளம் பெற்றீங்களான்னு வாய் திறந்து ஓ அப்படின்னு கேட்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கே அடையாளம் இல்லை. ஸோ ஆண்டவர் கேட்பார், உன்னை நான் நினைக்கிறதுக்கு என்னமா இருக்குதா அப்படின்னு சொல்லு. ஒருத்தர் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தான். இதெல்லாம் இந்த நீங்கள் சொல்கிறீங்க, உங்களை நான் வச்சுக்கிறேன், நீங்கள் நல்லா வச்சுக்கிறேன், சரியா? குர்நேலியை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். தேவதூதன் வர்றான். அவனை பார்த்து என்ன சொல்கிறான்? அவன் பேரை சொல்லி கூப்பிட்றான். சொல்லி என்ன சொல்கிறான்? உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும். திரும்ப சொல்லுங்க, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும். முதல்ல உன் தர்மங்கள் போட்டிருக்குதா, ஜெபங்கள் முதல்ல போட்டிருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க, சொல்றது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. உன் தர்மங்களும் உன் ஜெபங்களும் போட்டிருக்கா, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் போட்டிருக்கா? அண்ணே சொன்ன சோஷியல் சர்வீஸ் செய்யணும், செய்ய யார் வேண்டான்னா. சோஷியல் சர்வீஸ் செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சோஷியல் சர்வீஸ் செய்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவாங்க, ஏழைக்கு இறங்குறவன். ஆமாம், அதோட வசனம் முடிஞ்சிருச்சா? கணக்கு முடிச்சிட்டாரா? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு. ஏழைக்கு இறங்குங்கோ, என்ன தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன். நம்ம கடன் கொடுக்குறோம். ஏழைக்கிறவன் யாருக்கு கொடுக்குறோம்? கடவுளுக்கு கொடுக்குறோம். நமக்கு கடன் கொடுத்தா வருமா? வராது. சரி, அதனால தான் நிறைய பேர் கடனே கொடுக்கறது இல்லை. சரி, ஏழைக்கிறவன் கர்த்தருக்கு கடன், அவர்கிட்ட கடனே கொடுத்துட்டான். அந்த வசனம் அதோட முடியல. நிறைய பேர் அதை படிக்கல. அவன் கொடுத்ததை அவர் சத்தமாக சொல்லுங்க திரும்ப கொடுப்பார். கொடுத்துருவார். கொடுத்தோன்னே கணக்கு சரியாக போச்சா இல்லையா? இப்போ நான் உன்கிட்ட சுரேஷ்ட 100 ரூபா கொடுக்குறேன், சரியா? சுரேஷ்ட நான் இன்னும் கொடுக்கல, சரி கொடுக்குறேன். அவர் எனக்கு அந்த 100 ரூபாயை திரும்ப கொடுத்துட்டார். கணக்கு முடிஞ்சுதான் முடியலையா சுரேஷ்? வட்டியெல்லாம் கேட்கக்கூடாது. நான் உங்களுக்கு 100 ரூபா தர்றேன், நீர் எனக்கு 100 ரூபா தரேன், முடிஞ்சு கணக்கு. அவர் என்ன இனிமேல் கோர்ட்டில் கேஸ் போட முடியுமா? முடியாது. இது மாதிரி ஆண்டவர் நம்ம ஏழைக்கு கொடுக்கும்போது கடவுள் கொடுத்துட்டாங்க, அவர் கொடுத்துருவார். கொடுக்குற தெய்வம் எப்படி கொடுக்கும்? அதுதான் எல்லாம் செம்மையாக தெரியுது. ஆனால் நீங்கள் நம்புறீங்களான்னு தான் எனக்கு தெரியல. உங்களை சொல்கிறேன். கொடுக்குற தெய்வம் சொல்லுங்க. சத்தத்தை கம்மியாயிருச்சு ஐயா, சொல்லுங்க சார். சூரிய பிச்சுட்டு கொடுத்துரும். கணக்கு சரியா போச்சா இல்லையா? இப்போ என்ன பிறகு என்ன கணக்கு இருக்குது? ஆண்டவருக்கு நான் பெருசாக பொருளாக செஞ்சுட்டேன்னு. அதனால தான் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும். நீ ஜெபம் பண்ணாமல் தர்மங்கள் செஞ்சனா. நான் ஏசி ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு தேவனுடைய ஊழியர், அவர் பேர் போஸ் மையப்பன், மிஷினரி இயக்கத்தில் ஒரு முக்கியமானவர். ரயில்வே காலனியில் ஒரு சர்ச்சில் பாஸ்டராக இருந்தார். அவர் எனக்கு ஒரு கதை சொல்கிறார், மறக்க முடியாது. ஏசி ஸ்கூலில் அவர் சொல்லும்போது சொன்னார், கடவுள்கிட்ட வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சர்ச்சுக்கு வரும்போது 10 பைசாவா நான் என்ன போட்டு வந்தேன், பிச்சை போட்டுட்டு வந்தேன் அப்படின்ட்டு. சரி, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அதையும் எழுதி வச்சுருப்பார், 50 பைசா ப்ளஸ்
25 பைசா ப்ளஸ் ஒரு நோட்டில் காட்டுவாங்க, அதெல்லாம் நான் ஏழைக்கு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது மாதிரி அவன் 10 பைசா போட்டு வந்திருக்கார். அவனுக்கு கடைசியில் பரலோகத்துக்கு போகும்போது ஒரு சிக்கல் ஆகி போச்சு. ஆண்டவர் உள்ளே விட மாட்டேன்ட்டார். உடனே அவர் கேட்டானா, நான் கோயிலுக்கு வரும்போது 10 பைசாவா 10 பேருக்கு போட்டு வந்தேன், ₹1 கணக்காச்சுன்னு. என்ன செய்யணும்? மோட்சத்துக்குள்ளே விடணும். ஏன்? நான் ஏழைக்கு இறங்கியிருக்கிறேன். அவர் உடனே இந்த 10 ரூபா பிடிச்சிக்கொண்டு அவன் கையில் கொடுத்துட்டு நரகத்துக்கு போயிரு டைரெக்டானாரான். என்னங்க நீங்கள் எனக்கு நரகத்துக்கு போக சொல்கிறீங்க? சர்வெண்ட்டை கூப்பிட்டாராம் தூதர்கள், கிவ் him 10 பைசே அண்ட் சென்ட் him டு ஹெல். அவர் சொன்னது, அவர் பேர் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நியூஸ் போனாலும் போட்டும். அவர் சொன்னது நான் எதுக்கு போய் சொல்லணும்? 10 பைசா அவனுக்கு கொடுத்து அவனை நரகத்துக்கு அனுப்பிடுனாரான் கடவுள். நான் ஆண்டவருக்கு இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லியெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுன்னு கேட்பார். அப்போனா ஆண்டவர் இந்த கொர்நேலியுவை உன் ஜெபங்களை அழிச்சிருக்கணும், உன் தர்மங்களை மாத்திரம் என் சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக. இப்போ தாஜ்மஹாலை எதுக்கு? மும்தாஜ் அவளை லவ் பண்ணதுனால அன்பின் அடையாளமாக தாஜ்மஹாலை கட்டினா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதை பார்க்கும்போதெல்லாம் ஆஹா மும்தாஜ் கட்டினார் மும்தாஜ் கட்டினார் அப்படின்ட்டு. ஷாஜகான், ஐம் சாரி, ஷாஜகான். சரியா? ஆமாம், அவர் கட்டினார். அவர் ஆளுக்காரன் வச்சு கட்டினார். ஆனால் சரித்திரம் சொல்லுது அவன் இங்கே கட்டினவங்க கையெல்லாம் வெட்டி விட்டாங்கன்னு முகலாய பேரரசு வேலை பண்ணிருச்சான். ஏன்னா இதை மாதிரி இன்னொன்று கட்டிடக்கூடாது என்று சொல்லி. நிறைய கதைகள் இருக்கிறது, போகட்டும். அதுக்கு அடையாளமாக இருக்குல்ல இன்னைக்கு வரைக்கும். இவர் சொல்கிறாரு, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும், அப்பமாயிலும் உன் தர்மங்களும் உன் ஜெபங்களும் சொல்கிறாரா? தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இருக்குது. இட் கேம் as a monument or a memorialனு போட்டிருக்கு. ஓ, ஞாபக சின்னமாக நிற்குதுன்றார். அப்போ நம்ம ஜெபம் தேவ சமூகத்தில், சொல்லுங்க, இனிமேல் ஜெபம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ணால் பரலோகம் போகணுன்றதுக்காக இல்லை, உன் ஜெபம் பரலோகத்தில் இருக்கும். பரிசுத்தவான்களுடைய ஜெபம் பரலோகத்தில் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. நம்ம பரலோகத்தில் போய் இப்படி சுற்றி கித்தி பார்க்கும்போது நம்ம ஜெபமே அங்கே இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன். நம்ம சொல்லுவோம்ல சில நேரத்தில், நான் அந்த ப்ரோக்ராம் இவ்வளோ தூரம் பாடுபட்டேன், ஒரு நேரமாயிலும் என் பேர் வரும், நானும் இந்த கொக்கு மாதிரி காத்திருந்தேன், ஒரு தடவை கூட சொல்லலைன்னு. பரலோகத்தில் நம்ம ஜெபம் இருக்குமான்னு பாருவோம். இதுக்கு சொல்கிறது தான் இன்றைக்கி வந்தீங்களான்னு. யோவான் சுவிசேஷத்தில் ஒரே ஊரில், அதாவது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஏசாமி ஜெபம் பண்ணி அவர் தெரிஞ்செடுத்தார். அது அவருடைய டிஸ்கிரிஷனல் பவர். அவர் யாரையும் வைப்பார், யாரையும் நீக்குவார், யாரையும் இன்றைக்கி சேர்ப்பார், நாளைக்கு தூக்குவார். சரியா? அந்த காலத்தில் இருந்த மினிஸ்டர்ஸ் மாதிரி. அதிகாலையில் அவங்க இருப்பாங்களான்னு தெரியாது, ராத்திரி வரைக்கும் மினிஸ்டர், காலையில் அவர் அவ்வளோதான் ரோட்டில் நடக்கிறவராக இருப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அம்மாவுக்கே அவ்வளோ தைரியம் செய்யக்கூடிய அதிகாரம் இருந்தால், சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு நம்ம பேரை வைக்கணும் எடுக்கணுன்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டு போயிடுவேன். கையில் பயத்தை கத்திர பயப்படுத்தும். கடவுளே என் பேரை மாத்திரம் பரலோகத்தில் இருந்து என்ன செஞ்சிடாதீங்க, கிறுக்கி போட்டுறாதீங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இவனை சொல்கிறார், எதுக்கு சொல்ல வர? நாத்தான்வேல் கேட்குறான், பிலிப்பு நாத்தான்கிட்ட ஒரு குறிப்பு சொல்கிறான், முடிக்கல. என்ன சொல்கிறான்? நாங்கள் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம். பரிசுத்தாவியானவர் வேத வசனத்தில் ரொம்ப அழகு திருத்தங்கள் ரொம்ப கரெக்டாக வச்சுருப்பார், மிஸ்டேக்கே இருக்கக்கூடாதுன்றதுக்காக, வித்தவுட் எரர். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை இல்லைன்னா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூராமாகிய இயேசுவே என்றான். பிலிப்பை கூட்டிட்டாரு. ஆனால் பிலிப்பினுடைய வேத அறிவு சூப்பர், ஆனால் அந்த வேத அறிவு முழுமை இல்லை. அவன் என்ன சொல்கிறான்? அவர் யோசேப்பின் குமாரன். ஆண்டவர் யோசேப்பின் குமாரன் என்று அழைக்கப்படவே முடியாது, அழைக்கப்படவே கூடாது, தப்பாயிரும். மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்து பாருங்கள், 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். அதில் அருமையாக ஒரு 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 வசனம் இருக்கிறது. ஆவியானவர் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார். பாருங்கள், 16. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். இதுவரைக்கும் யாருடைய பேர் வந்துக்கிட்டே இருக்குது? ஜென்ஸ் பேரே வந்துக்கிட்டு இருக்கு. எலியோத் ஏலியாசாரை பெற்றான். ஆம்பளையா பெற்றா?
சரி, பெற்றது பெண் தான், ஆனால் அந்த குடும்ப தலைவனுடைய பெயர் வருகிறது. சன் ஆஃப் தானே போடுறோம், அப்படி தானே போடுறோம். இவங்களுடைய சன் ஆஃப் என்று தானே நம்ம போடுறோம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்கு? அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். மரியாளுக்கு அங்கே அந்த யோசேப்புக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சு திருப்பிட்டார் பாருங்க டக்குன்னு. அவளிடத்தில் என்று வருகிறது. இதுவரைக்கும் ஜென்ஸ் பேர் வருது, இயேசு பிறக்கும்போது மாத்திரம் மரியாதை கொண்டு வந்துட்டார். சரி, பைபிளில் ரொம்ப கிளியராக இருக்குது. இவன் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரனும் ஐயா இயேசுவே என்றான். இப்போ எதுக்கு சொல்ல வரனா, இயேசு கிறிஸ்துடைய சீசர் தான் இந்த பிலிப்பு. அவர் தான் அழைச்சார். ஒன்று அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஒன்று நாத்தான்வேல் கேட்குறான், நாசரேத்துலேருந்து எந்த நன்மை வரும்? வந்து பார். ஆண்டவர் அவனை பார்க்கிறார். இதோ கபடட்ட உத்தம இஸ்ரவேலன் என்றார். இதெல்லாம் ஆண்டவருடைய வல்லமை, கடவுளுடைய பவர் இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. கடவுளுடைய பவர் இல்லாமல் எல்லாம் பேச முடியாது. நீர் என்ன எப்படி தெரியும்? எனக்கும் எப்படி தெரியும்? என்ன நமக்கு தெரியும்? இல்லை, பிலிப்பு உன்னை கூப்பிட்றதுக்கு முன்னாலே உனக்கு தெரியும்டா. எப்படி? அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை நான் பார்த்துட்டேன். இவனை கரெக்டாக எத்தனை பேர் அத்தி மரத்தின் கீழே இருந்தார்கள் என்று அன்றைக்கு சொன்னேன் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சாலமோனுடைய காலத்தில் அத்தி மரத்தின் கீழே, திராட்சை செடியின் கீழே இருந்து சுகமாக இருந்திருக்கிறாங்க. There were plenty, hundreds and millions of Israelites were under the fig tree. But Jesus knew who is this Nathaniel. அத்தனை பேருக்குள்ள அவனை பார்த்து சொல்கிறாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், உன்னை நான் பார்த்தேனார். இப்போ பாருங்க, இப்போ நம்ம சர்ச்சில் ஒரு 4 பேர் உட்காந்துருந்தா, இல்லை அவங்க சிஸ்டர் உட்காந்துருக்காங்க, அவங்கள ஃபஸ்ட்டு ரோல் அவங்க இருந்தாங்கன்னு நான் சொல்லலாம். ஆனால் ஒரு க்ரௌடுக்குள்ளே ஆயிரக்கணக்கானவங்க இருக்கும்போது ஒருத்தர் யாருன்னு சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துடைய கூர்ந்து நோக்கும் கண்கள். அவருடைய கூர்ந்து நோக்கும் கண்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் யாரும் அவருடைய பார்வைக்கு தப்ப முடியாது. அதான் சொல்ல, அரசன் நன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். கடவுளுடைய கண்ணுக்கு யாரும் தப்ப முடியாது. இப்போ இதை உலகத்துக்கு தெரியாது, ரைட்டா? நேற்று ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தேன், ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னேன். உடனே அந்த 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 காளிக்காப்பனில் இருந்தவங்க கேட்டாங்க, அந்த இடத்துல இது இல்லையான்னு கேட்டாங்க. என்னது? சிசிடிவி இல்லையான்னு கேட்டாங்க. அவங்க நாலேஜுக்கு சிசிடிவி இருந்தால் கண்டுபிடிச்சிருக்கலாமேன்ட்டு. ஆண்டவருக்கு சிசிடிவியை காட்டிலும் நம்மளால் என்ன செய்வான்? சிசிடிவியை ஆஃப் பண்ணிடுவான். சிசிடிவியோட ஒயரை என்ன செஞ்சிருவான்? கட் பண்ணிடுவான். இல்லை ஹெல்மெட் போட்டு போவான். ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் தெய்வத்துக்கு முன்பாக எதுவும் மறைக்க முடியாது. கூர்ந்து நோக்கும் கண்கள். அதுக்கு தான் நாத்தான்வேல் சொல்கிறான். ஏன் இதை சொன்னேன்? பிலிப்பு கூட்டிகிட்டு வந்தவன் சொன்னான், நாசரேத்து ஊரான், யோசேப்பின் குமாரன். ஒன்று ரைட்டு, இன்னொன்று தப்பு. அப்படி இருந்தாலும் நாசரேத்து ஊரான் இயேசு கிடையாது. வளர்ந்த ஊர் நாசரேத்து போகட்டும், நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறான். Immediately the revelation of God came to Nathanael and he said, Jesus, you are the Son of God. The Gospel of John was written to prove that Jesus Christ is the Son of God, because the Jews had the difficulty in believing Jesus the Son of God. யூதர்களுக்கு இருந்த அன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது, நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறார். அப்பந்தான் ஆண்டவர் சொல்றார், நான் அத்தி மரத்தின் கீழே பார்த்தேன்னு சொன்னதுனாலயா நீ நம்புற? யூ வில் see greater things. இதை காட்டிலும் பெரிய காரியங்கள். இந்த 2025 ஆண்டவருடைய கிருபையினால் கால் வைக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு என்ன பெரிய காரியம் வச்சிருக்கிறாருன்னு பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. லார்ட், ஐ எம் நாட் சர்விங் an ஆர்டினரி காட். ஒரு சாதாரணமான தெய்வத்தை நான் வழிபடலை.
ஒரு சாதாரண தெய்வத்தை ஆராதிக்க நான் போகலை. நான் போகிற ஒரு ஆராதனை உலகத்தின் பார்வையில் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தாலும் அதுக்குள்ளே சொல்லப்படுகிற ஒரு வித்தியாசமான ஒரு தெய்வம் தான் என் தெய்வம், என் ஆண்டவர். அவருடைய பிள்ளை நான். அவர் என்னை பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பி இருக்கிறார். என்னை கேட்கிற கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை சொல்லக்கூடிய ஒரு வல்லமை இயேசுவினிடத்தில் இருந்தது. ஆகவே தான் அவர் வல்லமையுடையவர். இந்த காலையிலே உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கிறார் என்றால் வல்லமையான ஒரு தெய்வம். அந்த தெய்வமை பார்த்து சொல்வது என்ன? 5வது குறிப்பை சொல்கிறேன். மத்தேயு 28:18. விரைவாக செல்கிறேன். இயேசு சமீபத்தில் வந்தவளை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனும் வல்லமையானவர், அப்படியே குமாரனாக இருக்கிற இயேசுவும் வல்லமையானவர். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வல்லமை உடைய ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். அதில் ஒன்று என்ன தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சகல வல்லமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் யாரும் இதுவரைக்கும் சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் இயேசு மூலமாய் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் வானத்திலும் பூமியிலும். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழ்கிறோம். ஆனால் வானத்தில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் வானத்திலும் அதிபயங்கரமான பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அதை குறிப்பிட்டு எபேசுக்கு எழுதின நிருபத்தில் அவன் சொல்லும் பொழுது அவன் மிக தெளிவாக நமக்கு இருக்கிற ஒரு போராட்டம், நாட் ஓன்லி ஆன் திஸ் எர்த், we have our struggle at the mid-year too. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து கடைசியாய், என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன்? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். Put on the armor of God. எதுக்கு? பிசாசினுடைய தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க. பிசாசு அவளை லேசாக நீங்கள் எதிர்த்து நின்ற முடியாது. பயமுறுத்துறீங்களா பாஸ்டர்? இல்லை, யூதாவில் இருக்குது, இப்போ சொல்லலை, போட்டும். நீங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், 4 காரியம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தின் பொல்லாத சேனையோடும். சுருக்கமாக சொல்கிறேன், டைம் இல்லை. 2 பவர் இந்த பூமியில், 2 பவர் மீட்டியரில் இருக்குது. நம்ம இந்த பூமியில் வாழ்ந்தாலும் 2 பவர், திஸ் கால்ட் பொலிட்டிக்கல் பவர், பட் தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பவர். நம்ம 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 எவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து போங்க, எவ்வளோ ஃப்ளைட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணி பாருங்கள், இந்த பூமிக்கு மேலே உள்ள இருக்கிற காற்றில் ஒரு வல்லமை இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அது எப்படி பாஸ்டர் தெரியும்? தெரியும் தெரியும். ஒரு காலத்தில் நீங்கள் கையில் என்ன வச்சுருப்பீங்க தெரியுமா? ரேடியோ வச்சுருப்பீங்க. என்னது? டிரான்சிஸ்டர் வச்சுருப்பீங்க. அந்த டிரான்சிஸ்டர்கிட்ட இருக்கிற பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? நான் ரொம்ப அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதில் சொல்லப்பட்டது ஒன்றே ஒன்று, இந்த காற்றில் பல ஒலி அலைகள் போய்கொண்டே இருக்கிறது. there are many sound waves. இப்போ யாரும் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு 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 இந்த ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து தே சென்ட் சிக்னல்ஸ். அவங்க நம்மளுடைய ஒலி வடிவத்தை அவர்கள் காற்று வடிவமாக மாற்றி அனுப்புகிறாங்க. அப்போது காற்றில் ஈத்தர் என்கிறது ஒரு நிலையில் அது போய் என்ன செய்யிருக்கிறது? கலந்துருக்கிறது. ரேடியோவில் நீங்கள் ஆகாஷவாணி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு நேராக நீங்கள் திருப்பிட்டே வரும்போது அந்த ஸ்டேஷன்கிட்ட வந்தோன்னே அந்த ஸ்டேஷனை எடுக்குது. எப்படி எடுக்குது? காற்றில் எல்லாம் தான் கலந்துருக்குது. சிந்திக்கிறதுக்கு நான் அறிந்த சின்ன அறிவு, சரியா? அந்த ஸ்டேஷனை திருப்பும்போது என்ன ஸ்டேஷனுக்கு நேரம் அதை கொண்டு போகிறீங்களோ அதுக்கு நேரம் உள்ள ஒலி அலையை தூக்கி உள்ளே கொண்டு வந்து, அது காற்றில் சத்தமாக இல்லை, அதை ஒளி வடிவமாக மாற்றி நமக்கு கொடுக்குது. ஒரு டிரான்சிஸ்டர் இதை செய்து, இந்த டிரான்சிஸ்டருக்கு அறிவை கொடுத்தது செய்து கடவுள்.
அப்படியானால் இந்த ஏரில் அந்த சத்தம் எங்கே இருக்குன்னு எவனுக்கு தெரியும்? இல்லைன்னு சொல்லுவான். ஒருத்தன் கேட்பான், நீ என்ன பார்த்துருக்கிறியான்னு கேட்பான். நீ பார்க்கல, சத்தம் எப்படி வருது? நீ பார்த்துருக்கியா? பார்க்கல, சத்தம் எப்படி வருது? ஒரு டிரான்சிஸ்டருக்குள்ள இத்தனை பவர் இருக்கு. அந்த விஞ்ஞான வளர்ச்சியில் கடவுள் ஒரு மனுஷனுக்கு மூளையை கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். இந்த வான மண்டலத்தில் எத்தனை பவர் இருக்குது? 2 பவர் இருக்குது, பயங்கரமான பவர். பயமுறுத்தி உங்களை அனுப்பலை, நான் தெரியாமல் வாழ்க்கையில் விளையாண்டுறாதீங்க. நீங்கள் பாட்டில் போய் நான் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன். யூதா நிருபத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். வி டிஸ்கஸ் அட் ஹோம். கவனிங்க, யூதா நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. 9ஆம் வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசோட தர்க்கித்து பேசுகிறான். There was an argument during the burial of Moses. முடிச்சிருங்க, அவ்வளோதான். ஏதோ ஒன்று நடக்குது, இப்போ சொல்லலை, பைபிள் ஸ்டடி, இட் வில் டேக் டைம். பட் லெட் மீ கிவ் எ பாயிண்ட். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசோட தர்க்கித்து பேசுகிறான். ஆர்கியூமெண்ட் பயங்கரமாக வளர்ந்துருச்சு. அப்போ பரியலை பண்ணது யாருன்னு பைபிளில் சொல்லியிருக்கு? கடவுள். கடவுள் பரியலை பண்ணும்போது பேய் நிற்குது. அந்த இடத்துல மிகாவேல் வந்திருக்கிறான். அவன் தான் சேனையின் அதிபதியான ஒரு தூதன், ஆர்கேஞ்சல். அவன் பவர்ஃபுல் மைக்கேல். அவன் இருக்கிறான். அப்போ ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது, அதுக்கு போக விரும்பலை, அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் மைக்கேல் வந்திருக்கிறான். கடவுளோட தர்க்கிக்க வரான். ஏதோ ப்ராப்ளம் நடக்குது. தூதனுக்கு கோபம் வந்துருச்சு. யாரோட நீ பேசுகிற? படைத்த தெய்வத்தோடு கூட நீ விளையாண்டுக்கிட்டு இருக்கிற. ஆனால் அந்த டைம் கூட அவன் எப்படி அடக்கி வாசிக்கிறான் பாருங்க. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தான மிகாவேலுக்கு நல்லா தெரியும் அவன் யாருன்னு. அவனுக்கு மேலே இருந்தவன். ஆனால் அவனை குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. He used the Lord's name to rebuke him. Why directly didn't do that? He knew the power of Satan. சரி, சொல்லுவாங்க தெரியுமா, ஏன்ட்ட விளையாடாதேன்னுவான். நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்களா? சில சொல்லுவாங்க, ரொம்ப ஓவர், இந்த ஏன்ட்ட விளையாடாத, என் பவர் உனக்கு தெரியல அப்படின்வான். அந்த மாதிரி பிரதான தூதனாகிய மிகாவேலுக்கு சாத்தானுடைய அதிகாரமும் வல்லமை என்னன்னு தெரியும். அதனால் அந்த நேரத்தில் கூட he used the Lord's name to rebuke. பைபிளில் சொல்லியிருக்கு, அப்படின்னு சொல்லி தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல். இன்றைக்கி எத்தனை பேர் துணிச்சலை பார்க்கணும், ரத்தம் ஜெயம், இவங்க தான் என்னமோ ஏகப்பட்ட அதிகாரத்தை உடையவங்களை பண்ணிட்டடக்காங்க. அடுத்த வசனத்தை பாருங்கள். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். நமக்கு ஒன்று தெரியலைன்னா சத்தம் இல்லாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கும், அது திறக்கக்கூடாது. நமக்கு ஒன்று புரிப்படலை, நமக்கு ஒன்று விளங்கலை, நமக்கு ஒரு தாற்பயம் தெரியலை, கம்முன்னு இருக்கணும். உலகத்தில் சொல்லுவான், கம்முன்னு இருடா அப்படின்வான். நமக்கு தெரியல, சும்மா இருந்துடுறது பெட்டர். ரொம்ப தெரிஞ்ச மாதிரி உள்ளுக்குள்ளே கையை விட்டோம்னா சாதம் அடிச்சிருவான், டப்புன்னு அடிச்சிருவான். எத்தனை பேர் அடி வாங்க போகிறாங்களோ தெரியாது. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, இன்னும் வாங்குவாங்க. தெரியாத விஷயத்தில் தொலையக்கூடாது. நம்முடைய வல்லமை என்னன்றது நமக்கு தெரியும். நம்முடைய தேசத்திலே ஒரு தலைவர் இருந்தார். இந்திய தேசத்தினுடைய பிரதம மந்திரிக்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்ற ஒரு கால சூழ்நிலைமை வந்தது. நம்முடைய தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அவங்க இருந்தாங்க, டாக்டர் கலைஞர் சார் இருந்தாங்க. எல்லாரும் தே ப்ரப்போஸ் த நேம் ஆஃப் டாக்டர் கலைஞர். பி சிதம்பரம் இருந்தாங்க, அவங்க பேர் முதல்ல முன்மொழியப்பட்டது. வாட் பி சிதம்பரம் said that I know my height. என் உயரம் எனக்கு தெரியும். கலைஞர் சொன்ன வார்த்தை இதே தான், என் உயரம் எனக்கு தெரியும். நம்முடைய உயரம் என்ன என்று நமக்கு தெரியும். நம்முடைய அதிகாரம் என்ன நமக்கு தெரியும். நம்முடைய வல்லமை என்னன்றது நமக்கு தெரியும். நம்ம இயேசுவுடைய பிள்ளை தான்.
அப்படி பார்த்தா பிரதான ஆசாரியன், பிரதான தூதன் மைக்கேல் என்ன செஞ்சுருக்கலாம்? சாத்தானை டப்புன்னு ஒரு உதவ கடவுள்கிட்டே நீ பேசுகிற மனு கொண்டே விடுவேன்னு இருக்கலாம். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாரா? இதெல்லாம் எப்போ தெரியும் என்றால் வேதத்தை ஒழுங்காக படிக்கும்போது தான். வேதத்தை கற்றுக் கொடுக்குறவங்களுடைய பாதத்தில் உட்காந்து படித்தா தான். எவ்வளோ பெரிய பவுல் கம்மாடியருடைய பாதத்திலிருந்து படித்தான், ஆனால் அவன் ரட்சிக்கப்படவில்லை. அவனுக்கு ரட்சிப்பை பற்றி புரியவில்லை. பழைய ஏற்பாட்டின் சத்தியங்களை அவன் கரைத்து குடித்தவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்த பிறகு அரபி தேசத்துக்கு போய் 3 ஆண்டுகள் ஆண்டவருடைய பாடத்தில் விழுந்து கிடந்து தேவனுடைய தரிசனங்களை பெற்று, தேவனுடைய கிருபைகளை பெற்று, தேவனுடைய வல்லமையை பெற்று 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கப்புறமாகத்தான் அவன் நிருபங்களை எழுதுகிறான். அவன் எழுதும் பொழுது சுவிசேஷத்தினுடைய ரகசியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை தேவனே எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை நான் மனுஷனால் கற்றதல்ல, தேவனே எனக்கு அதை சொல்லி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய கைகளில் இருக்கிற இந்த வேதம் தேவனுடைய வெளிப்பாடு. தேவனுடைய வெளிப்பாடை பெற்ற ஒரு தேவ மனிதன் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல், நான் எந்த அப்போஸ்தலனுக்கும் சற்றும் குறைவானவனாய் நான் இருக்கவில்லை என்று சொன்னவன், அவன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்த இந்த வேதத்தை நம்முடைய கையில் வைத்திருக்கும் பொழுது இது ஒரு மகிமையான வேதாகமம். இது மகிமையான ஒரு புத்தகம். இது சாதாரண எழுத்தல்ல, இது தேவனுடைய ஆவியானவர் எழுதி கொடுத்த வசனம். அந்த வார்த்தையை நான் நம்பி வாசிக்கும் போது, அதை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை எதற்காக தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாய் எழுதப்பட்ட இந்த வார்த்தையை, பரிசுத்த மனுஷர் மூலமாய் எழுதி கொடுத்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார். உங்களுடைய வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை மாறும், நம்முடைய வாழ்க்கை மாறும் அல்ல. இந்த வார்த்தை எந்தெந்த இடத்தில் சுமந்து செல்லுகிறோமோ, எந்த இடத்தில் எல்லாம் எடுத்து கொடுக்கிறோமோ, எங்கெல்லாம் கண்ணீரோடு விதைக்கிறோமோ, அங்கே எல்லாம் ஒரு நிறைவான பலனை கர்த்தர் நம் மூலமாய், நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாய் இந்த உலகத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். கையெழுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். இவ்வளோ பெரிய மகத்துவமான இந்த வேதத்தை நான் எத்தனை முறை என் வாழ்க்கையில் நான் வாசித்திருக்கிறேன். வாசித்து புரிந்து கொள்ள நான் முயற்சி செய்திருக்கிறேன். என்னோடு கூட பேசும் வேடத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அடி காலையில் என்னை தேடுகிறோம், என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீரே. நித்தமும் விழித்திருந்து வாசல் படியில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனிதன் பாக்கியவான் என்று சொன்னீரே. என் வாழ்க்கையில் நான் எப்படி எவ்வளோ நேரம் நான் இருந்திருக்கிறேன். ஜீசஸ், forgive me Lord for what I have done wrong. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who can understand his error? சங்கீதம் 19 சொல்லி இருக்கிறது, we try to understand others' error, we try to understand others' mistakes, we try to point out others' mistakes, but the Lord is saying through his word that man, who can understand your error? உன் பிழையை நீ உணர்ந்திருக்கிறாயா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த கிருபாசன தண்டையில் வந்திருக்கிற நாம் அவருடைய கிருபை இரக்கத்தை பெற அவருடைய பொற்பாதங்களில் விழுந்து பணிவோமாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த கையில் ஒரு மைமையான மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமை என கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் என்ன சொன்னார்? உலகம் எங்கும் புறப்பட்டு போ. ஏன் இந்த நாட்களில் இந்த காஸ்பலை எடுத்துகிட்டு போகிறோம்? ஏன் எல்லா மக்களுக்கு சொல்கிறோம்? அவங்க எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்களா தெரியல, ஆனால் முயற்சி பண்ணுறோம். ஏன்? அவர் சொன்ன கடைசி கட்டளை, அவர் சொன்ன கடைசி கட்டளை, அவர் நமக்கு கொடுத்த கடைசி கட்டளை உலகம் எங்கும் போ. இந்த இடத்துக்கு தான் போ, இந்த ஊருக்கு தான் போ அப்படின்னு இல்லை. இயேசுவினிடத்தில் வந்து சொன்னார்களா இல்லையா? ஒரு வசனத்தை வாசித்து இறுதிக்குள்ளாய் வருவோம். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? எல்லாரும் வந்து இயேசு எங்கேயும் போகக்கூடாதுன்னு போய் பிடிச்சிக்கிட்டாங்க. எங்கேயும் போகக்கூடாது. ஏன் தெரியுமா? இயேசு அவ்வளோ நல்லவர், இயேசு அவ்வளோ நன்மை செஞ்சார். அவரை நிறுத்தி கொண்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. லூக்கா 4:42. ஜீசஸ் என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? பரவாயில்ல, அந்த மீட்பில் என்னை நம்புகிறாங்க, இந்த மக்கள் என்னை நேசிக்கிறாங்க, அவங்க என்னை ஓட்டு போட்டு கூட ஜெயிக்க வச்சுருவாங்க, நான் அவங்களுக்கு ஒரு பிரியமான அபிமான மனுஷனாக, ஒரு அபேட்சகராக
நான் ஒரு கேண்டிடேச்சராக நான் இருந்துட்டு போட்டோம் இல்லை. ஏசாமிகளை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? நான் படிச்சிருக்கிறேன், நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன். Jesus said, not only to you I was sent, I have other responsibility. What responsibility? I have to preach others also. Even I stand in this pulpit, I feel the urge and the responsibility, not only to you to preach, but I have to preach to some other people also. My burden, my heart cry, my prayer, my personal prayer, my kneeling down before God's presence is to preach to someone else. Not to you again and again, but to go and preach to others who have not yet heard the gospel. I have a burden, but Lord, I need your leading. You guide me. You take me to that place. ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் கலிலேயா நாட்டில் உள்ள ஜெபாலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். இயேசு ஒரு ஊருக்கு மாத்திரம் சொந்தமல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல. இயேசு உலகத்தினுடைய இரட்சகர், முழு உலகத்துக்கும் அவர் சொந்தமானவர். இந்த பாரதலத்தின் சொந்தக்காரர், வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தெய்வம், ரெண்டு வல்லமையினால. ஏன் தெரியுமா? இன்றைக்கு நான் உங்களுக்கு இதை சொல்லுகிற இந்த வசனத்துக்கு காரணம், அவ்வளோ லேசாக போய் எல்லாருக்கும் பேசிட முடியாது. You and I cannot preach the gospel to each and every individual all over the world. You need something else. What do you need? You need the power of the Holy Spirit. அப்போஸ்தலர் 1:8 சொல்லியிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது you shall receive the dunamis, the dynamite power in your life, so that will empower you to preach the gospel. Not your knowledge, not your mental faculty, not your talent, not the money, not the beauty, not the things that you have, not the people power that you have, but you need the power and the unction from the power of the Holy Spirit. When you allow that Holy Spirit to come into your life and take over your life, then you will be enabled to preach the gospel. கடவுளே, எனக்கு அந்த வல்லமையை தார ஆண்டவரே. அந்த பவர் இல்லாமல் நான் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறது வேஸ்ட்டு. எழுமணி ஜெபம் பண்ணுவோம்மா? இன்னும் 2 பாயிண்ட் வேண்டாம். ஆனால் அந்த பவர் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இத்தனை வருஷம் ட்ரெயின் பண்ணிவிட்டு போங்கடான்னு அனுப்பலை, பவரை பெற்றுட்டு போங்கடான்னார். பவரை பெற்றுட்டு போங்க. என் கையில் பணம் இருக்குது, நான் செஞ்சிருவேனா? பணம் மேடை போட உதவி செய்யும், பணம் பப்ஸ் வாங்கி கொடுக்க உதவி செய்யும், பணம் ஸ்டேஜ் போட உதவி செய்யும். You can print papers after papers in media. You can send messages through the YouTube and all. But until a person is touched by God, the power of the Holy Spirit is needed. The Holy Spirit is not to the Pentecostals alone. The Holy Spirit is not to only a group of churches. No. It's for you and me. It's for you and me. ஏசாமி சொன்னார், போ வெயிட் பண்ணுங்கன்னார். நீங்களும் நான் போங்கடான்னு போயிருப்போம். நான் அப்போஸ் நடபடியில் படித்து பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 120 பேர் எருசலேமிலிருந்து, ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு வந்து ஒரு அப்பர் ரூமில் போய் 13வது வசனத்தில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. பரிசுத்தாவினால் உட்பவித்து பிறந்த இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றிலே தோன்றினாலும், அந்த இடத்துல லூக்கா பதிவு செய்கிறான், இயேசுவின் தாயாகிய மரியாளும் கூட அவருடைய சகோதரோடு கூட யூதாவும், நான் வாஸ்தவ பகுதி இருக்குல்ல, யாக்கோபு, 2 பேரும் இயேசு இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும்போது அவரை ஏற்றுக்கொள்ளலை. அவர் குடும்பத்தில் இயேசுவுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணது யாக்கோபும் இந்த யூதாவும் தான் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர் எழுதியிருக்கிறார். ஆனால் இயேசு என்றைக்கு உயிரோடு கூட எழுந்தாரோ, இன்னைக்கு எல்லாம் நான் சொல்லணும், எனக்கு டைம் இல்லை.
இயேசுடைய வல்லமை எங்க பார்த்தாங்க தெரியுமா? 3வது நாள் கல்லறை விட்டு அவர் வெளியே வரும்போது. கைகளை தட்டி கத்திர சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், அந்த உயிரை கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, அந்த உயிரை எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த உலகத்தில் மருத்துவர் சில உயிரை கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு உயிர் போயிருச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? முடிஞ்சிருச்சு, அதான் முடிஞ்சிருச்சுன்னு டீப்பை கழட்டிடுவாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உலகத்தில் இயேசு ஒருத்தர் யோவான்ல சொல்லி இருக்கிறார், அந்த ஜீவனை கொடுக்கவும் எனக்கு வல்லமை உண்டு, அந்த ஜீவனை திரும்ப எடுத்துக்கிறதுக்கும் எனக்கு வல்லமை உண்டு. வேற யார்ட்டையும் கிடையாது, இயேசுட்ட மாத்திரம்தான் இருக்கு. அதனால தான் 11ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறது. கைகளை தட்டி கத்துட்டு, நானே I am the resurrection and the power. சரி, இயேசுவிடத்துல வெறும் ஒன்றை மாத்திரம் பார்த்துட்டு போயிடாதீங்க, ஒரு அன்பையும் ஒரு மனதுருக்கத்தை மாற்ற போயிடாதீங்க. இயேசுவிடத்தில் இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்திய தேசம் இன்னும் ஒரு வறட்சியான தேசமாகத்தான் இருக்க போகிறது. அந்த அளவிற்கு எதிர்ப்புகளும் அந்த அளவுக்கு விக்கிரக ஆராதனையினுடைய செயல்பாடுகளும் அதிகரித்திருக்கிறது. இதை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை மேலறையில இறங்கி வந்தது போல் உன்மேல என் மேல வந்து இறங்காத பட்சத்துல நான் ஒரு சின்ன ஒரு அங்கலத்தை கூட நான் அசைக்க முடியாது. இதயத்தை அசைக்கக்கூடியவர், இதயத்தை மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும்னு கேட்கிறது. அதனால இந்த சர்ச்சில் உள்ளவங்க நீங்க இதை விளையாட்டா எடுக்கக்கூடாது. இவ்வளவு நாள் செய்தியை கேட்டு விளையாட்டை எடுக்கக்கூடாது. இந்த வருஷம் முடிவில் என்ன பரிசுத்த ஆவியினால நிரப்பாம நான் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தீங்களோ? பாஸ்டர் எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கலாம் பாஸ்டர்? இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு இல்ல சொல்லப்பட்ட அந்த 120 பேரும் ஆண்டவர் பரமேறி போயிட்டார். 40வது நாள்ல பரிசுத்த ஆவி என்னைக்கு வந்தார் தெரியுமா? 50வது நாள். அவங்க அந்த மேலறையில 10 நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அறைக்கு நாங்க போயிருக்கிறோம். இன்னைக்கு அது அந்த அறை எங்களுக்கு மயிர் கூச்ச. அது மார்க்கு சுவிசேஷகனுடைய வீடு, ஒரு பெரிய ஹால். அந்த ஹாலில் 120 பேர். எங்கே பாத்ரூம் போனாங்க, எங்கே குளிக்க போனாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த 120 பேரும் அந்த அறையில் காத்திருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஜீசஸ் அவர் இறங்கி வந்து அக்கினிமயமான நாவுகளைப் போல ஒவ்வொருவர் மேலும் வந்து அவர் இறங்கினார். ஒவ்வொருவர் மேலும் அந்த பெந்தேகோஸ்தே நாளில் 50. அப்போ 10 நாள் வெயிட் பண்ணாங்க. அந்த 10 நாள் வெயிட் பண்ணதில் ஒன்று இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாள். அப்போ அவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கும்னா, என் பிள்ளை சொன்ன பரிசுத்த ஆவியை, உலக ரட்சகராம் இயேசு சொன்ன அந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்கும் வேணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இயேசு யோவான இடத்துல மரியாதை ஒப்பு கொடுத்தா கூட அதெல்லாம் தள்ளிட்டு எனக்கும் பரிசுத்தாக வேணும், எனக்கும் பரிசுத்தாக வேணும், என்னைய நிரப்பணும், என்னைய நிரப்பணும். அந்த தேற்ற வலை என் மேலே வரணும். அந்த தேற்ற வலை என் மேலே வராமல் நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அவர்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் 10 நாட்கள் வெயிட் பண்ணாங்க. நம்ம ஆண்டவர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவருக்கு என்ன திராட்டு கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணானா எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு குறுக்கு உழையுது, எனக்கு அந்த வேலை இருக்குது, எனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு எழுத்து வேலை இருக்குது, எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குது. ஆண்டு சொல்ல இதெல்லாம் நான் உன்னை விட்டு நான் ஒரு நாளில் எடுக்கணும்னா எடுத்துருவேன் மவனே. ஆண்டு சொல்ல எடுத்துருவேன், உன்ட்டு தூக்கிடுவேன் நான் ஒரு நாள். சொத்து சேர்த்து வச்சிருக்கவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மதிய ஏடனை இந்த ராத்திரியும் ஆத்மாவை நான் தூக்கிட்டேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்னாரு. இன்னைக்கு ராத்திரி உன் உயிரை நான் தூக்கிட்டேன், என்ன பண்ணுவேன் நீ? கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு. உனக்கு கிடைத்த இந்த நல்ல நாளில் ஆயிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தானால் உனக்கு நலம். கர்த்தருடைய ஆவியானவர் through me that is speaking, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கிரேஸ் டைம்ல நீ கர்த்தர்ட்ட வரணும். நீ வந்துதான் ஆகணும். நீ வராம ஒன்றும் போக முடியாது. அப்படி ஓடி போனா உன்னை எந்த இடத்துல நான் மடக்குவேன்னு உனக்கு தெரியாது. நான் மடக்கிற இடத்துல நீ வாங்கக்கூடிய அடி பயங்கரமா இருக்குன்னு கர்த்தர் உனக்கு எச்சரிக்கிறார். மனம் திரும்பி நீ காலையில
இந்த செய்தியினுடைய முடிவில் உன்னை நீ ஒப்பு கொடுப்பாயானால் உன்னை மார்போடு அணைத்து உன்னை முத்தமிட்டு உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த நான் எப்பொழுதும் நான் ஆயத்தம். நீ எனக்கு இருக்கிற வல்லமை, எனக்கு இருக்கிறதான சக்தி, எனக்கு இருக்கிற படிப்பு, எனக்கு இருக்கிற அழகு, எனக்கு இருக்கிற திறமை, இதை கொண்டு நான் உலகத்தை வாங்கி விடுவேன் என்று ஆண்டவருடைய அனுமதியின்றி ஒரு இன்ச்சு இடத்த கூட நீ வாங்க முடியாது. கர்த்தரால் கை வைப்பார் கர்த்தர். ஜீசஸ் ஜீசஸ். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆண்டவரிடத்துல தாழ்த்தி ஆண்டவரிடத்துல அர்ப்பணிச்சு நான் பாவிதாம் ஆனாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தினே வாவென்று என்னை அழைத்தீ என் மீட்பரே வந்து இயேசுவிடத்தில் ஆண்டவரே நான் வரப்பா, என்னை மன்னியும் சுவாமி, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஒரு நிமிட கைகளை உயர்த்தி ஆண்டவரே என் பாவத்தை மன்னி. தைரியம் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அந்த டிசம்பர் மாதத்தில் இந்த 12வது மாதத்தில் இந்த டைமை தவிர நான் தப்பிச்சு போகிறதுக்கு வழி இல்லை. என்னுடைய எந்த ஆர்கியூமெண்ட் கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் உடைச்சிருவார். ஆண்டவருக்கு மேலே நம்ம என்ன பெரிய வழக்குரைஞரா என்ன? நோ. Jesus, our arguments will be dethroned by the judge who is God himself, who is seated on the throne. Is such a power he is having. Until and unless you know the power of God, Jesus, you cannot do anything in this earth. Jesus, nothing. Yes, I know. Even I stand here. நான் இந்த இடத்துல வர்றதுக்கு முன்பாக என் வார்த்தை ஒரு மனிதனை மாத்திரம் நான் ஒரு நிமிஷம் ஒரு நாள் நான் சொன்னதே கிடையாது. எவ்வளவு சிறப்பாய் செய்தி ஆயத்தப்படுத்தி இருந்தாலும் இயேசு ஒரு மனிதனுடைய இருதயத்தை திறக்காத பட்சத்தில், ஒரு லீதியாளுடைய உள்ளத்தை கர்த்தர் திறக்காத பட்சத்தில் ஒன்றும் முடியாது. எல்லாம் ஹம்பக், எல்லாம் சீட். 1000 பேர் 2000 பேர் ஏற்றுக்கொண்டார்கள், தெரியாது நமக்கு. ஜீசஸ் 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 ஜீசஸ். அந்த வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த வல்லமை எனக்கு தார ஆண்டவரே, இந்த வல்லமை எனக்கு தார ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு தார ஆண்டவரே. Fill me with the power of the Holy Spirit. ஆண்டவரே கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும். மேல் அறையில் வந்தது போல என்னை நிரப்பும். கை வைத்து கேளுங்க, சில நிமிடங்கள் கேளுங்க. ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆண்டவர். இது வரைக்கும் நான் டங்ஸில் பேசி அதை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க யாரும். Thank you Lord. Let me humbly ask you, if you are not speaking in tongues, don't criticize the Holy Spirit. Jesus, don't criticize the people who are speaking in tongues. You may not understand the language. பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் 1 கொரிந்தியர் 14 சொல்லுகிறது, தனக்கு தானே பக்தி விருத்தி அடைய பேசிக் கொள்ளுகிறார். யார் டங்ஸ்ல அதிகமாக பேசிட்டு இருக்கிறாங்களோ அவனுடைய பக்தி விருத்தி அடையும் என்று சொல்லி இருக்கிறது. கைகளை வைத்து ஆண்டவரே என் பக்தி விருத்தி அடையணும்னா, அது இன்னும் பெருகணும்னா, I should speak in tongues. Jesus, whether I understand or not, I must close my room, I can go and I can talk to my God. கைகளை வைத்து ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். என்னால் புரியுதோ, நான் புரிஞ்சதை இல்லாம நான் பார்த்துருக்கிறேன், புரிஞ்சதை இல்லாம நான் செய்கிறேன், புரிஞ்சது இல்லாம நான் சாப்பிட்றேன். எவனோ கடையில் வாங்கி தரான், எவனோ கடையில் செய்கிறான், அதெல்லாம் வாங்கி நம்பிக்கையோட சாப்பிட்றேன்னு. அது மாத்திரம் என்னால் முடியுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் த ஃபங்க்ஷன். எதை பெற்றுக்கொள்ளாவிட்டால் கப்பாரா கிட்ட ஹண்டலபா. கைகள் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஹம்பிள கேளுங்க, ஆண்டவர் என்ன நிரப்பாம. நான் அந்த சர்ச்சுக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் வரைக்கும் உங்களுடைய லைஃப், அநேகருடைய லைஃப் அப்படி தான் இருக்க போகுது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த லைஃப் அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை. அந்த தடையை உடைக்கணும்னு விரும்புகிறார். அந்த சதி, சாத்தானுடைய சத்ருவின் அந்த சதியை கர்த்தர் உடைக்கணும்னு விரும்புகிறார். தெரிந்தோ தெரியாமலோ, ஆண்டவர் அறிந்தோ அறியாமலோ இந்த இடத்துக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்க.
தேங்க்யூ லார்ட். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்கள் உள்ள வந்துட்டீங்க. Receive the unction. Receive the unction. ஆண்டவரே, அந்த ஆவியானவர் எனக்கு வேணும். அந்த ஆவியானவர் வேணும். எனக்கு புரியலையே, என்ன நிரப்பு ஆண்டவரே. ஜீசஸ் 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 ஜீசஸ், என்ன நிரப்பு ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இடத்துல யார் யார் வந்திருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி கத்தவங்களை நிரப்பட்டுங்களோ. ஆவியில நிரப்பப்பட்டவர்கள் அநேக பாஷை நிரம்பி நீங்க ஜெபிக்கலாம். உங்க மேல இறங்கட்டும் கர்த்தர். உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கட்டும். ஜீசஸ் ஜீசஸ் நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்பும். அநேகர் என்ன தப்பா நினைப்பாங்களே, அநேகர் என்ன பைத்தியமா நினைப்பாங்களே, நினைக்கட்டும். என்ன நினைச்சிட்டாங்க, என்னென்ன நினைச்சிட்டாங்க, நினைச்சிட்டு போட்டு. I don't care. I care only for the Holy Spirit to come and fill me, Lord Jesus, until and unless you fill me. Jesus 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 akapakatala raba ikkaraba shatala. கண்களை மூடி ஜெபிங்க, கண்களை மூடி ஜெபிங்க. கர்த்தர் நிரப்பட்டும். கப்பா ஹாலா ரபா இக்கரபா ஷத்தல ரபா. யார் உங்களை என்ன பேசினா என்னதான் பேசிட்டாங்களே, பேசிட்டவங்க பேசிட்டு போட்டும். ஜீசஸ் ஜீசஸ். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அவங்கள பத்தி கவலை இல்லை. ஆனா எனக்கு கவலை, நான் அபிஷேகம் பெறணும், நான் அபிஷேகம் பெறணும். ஜீசஸ், இத்தனை வயசாயிருச்சு, இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், நான் வசனத்தை கேட்டிருக்கிறேன். லார்ட் ஜீசஸ், மன்னியும் கேளுங்க, அழுது கேளுங்க ஆண்டவரிடத்துல, கண்ணீரோடு கூட கேளுங்க. கண்ணீரோடு கூட கேட்டால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். கண்ணீரோடு கூட கேட்டால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஓ ரப்பா ஜல ஹட்டலபா அலபா டலபா ஷக்கடா இக்கரபா ஹட்டலபா. யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. மற்றவங்களை பார்க்காதீங்க. ஆண்டவரே, எனக்கு ஆவியானவருடைய நிறைவு வேணும், எனக்கு ஆவியானுடைய நிறைவு வேணும் ஆண்டவரே. ஆவியானுடைய நிறைவு இல்லாம நான் அந்த உலகத்தில் வாழ்றது ஆண்டவரே வேஸ்ட். எஸ் சுவாமி, வேஸ்ட் வேஸ்ட் ஆண்டவரே, வேஸ்ட் ஆண்டவரே, வேஸ்ட் ஆண்டவர். என் அழகா, என் படிப்பா, என் உடையா, அதெல்லாம் ஒண்ணுக்கு உதவாத ஆண்டவரே. தீங்கு நாடியில் உன் பொண்ணு உன்னை தப்பு வைக்காது தம்பி தங்கச்சி. ஓ பொண்ணு வெள்ளி உன்னை தப்பு வைக்காது. இயேசுவி கிறிஸ்துவினுடைய அந்த பிரத்யேக ரட்சிப்பினுடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுதான் உன்னை நிரப்பட்டு. ஹல்லேலூயா. என்னை நிரப்பினது 1977ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி என்னை நிரப்பினார், என்னை நிரப்பினார், என்னை நிரப்பினார், என்னை நிரப்பினார், என்னை நிரப்பினார். உன்னை நிரப்புவார், உன்னை நிரப்புவார், உன்னை நிரப்புவார், உன்னை நிரப்புவார். உன் தரித்திரம் அப்பதான் மாறும். ஓ, உன் குடும்பத்தில் இருக்கிற பண கஷ்டம் அப்பதான் மாறும். நீ எந்த இடத்துல கடை வாங்கினாலும் நோ ரீடா ரதோ பகரே ஹர்சக்க பக்கத்தலா இக்கர பக்கரபா. நீ என்ன நினைச்சாலும் ஒண்ணு நடக்காது. நீ என்றைக்கு ஆண்டவரிடத்துல முள்ளங்கால் போட்டு கர்த்தரை கதறியோ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். கைகளை வைத்து சொல்லுங்க, நான் உனக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். தேங்க்யூ லார்ட், 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 தேங்க்யூ லார்ட். கைகளை உயர்த்தி இயேசுவே 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 என்னோடு கூட இடைப்படுற ஒரு நாளா இருக்கு. அப்படியே சொல்லுங்க, இயேசுவே என்னோடு கூட இடைப்படுற ஒரு நாளா இருக்கு. ஆண்டவரே, நான் நாளைக்கு நான் தள்ளி போட மாட்டேன், நாளைக்கு நான் தள்ளி போட மாட்டேன், நாளைக்கு நான் தள்ளி போட மாட்டேன், நாளைக்கு நான் தள்ளி போட மாட்டேன். இயேசு உன்னை நேசிக்கிறேன். Jesus loves you. Jesus loves you. ஓ ரபக்கட்டலபா. Jesus loves you. உன்னை நேசிக்கிறதுனால தான். Jesus Jesus. நீ அழியணும்னு அவருக்கு விருப்பம் இல்லை, நீ அழிந்து போகணுன்றது அவருடைய இஷ்டம் இல்லை. Jesus Jesus. வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன். ஓ ரபக்கட்டலபா ஹட்டலபா. ஓ இதயத்தின் கதவை நான் தட்டுறேன். Jesus, நீ திறந்து கொடுப்பாயா, இதயத்தை திறந்து கொடுப்பாயா, இதயத்தை திறந்து கொடுப்பாயாக. இயேசு உனக்குள் வரட்டும், இயேசு உனக்குள் வரட்டும், இயேசு உனக்குள் வரட்டும். Jesus, let Jesus come into your heart. Jesus Jesus. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது மந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவார்
கையெழுத்தி, ஆண்டவரே டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, என் டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தா கனிவுடனே உன்னை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவுடனே உன்னை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை நீட்டி, இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை கரங்கள் நீட்டி, இயேசு அழைக்கிறார். அன்பு தகப்பனே, இந்த ஆராதனையில் நீர் என்ன எனக்கு சொல்லணும்னு வாயில வார்த்தை போட்டீர், அதை சொல்லிட்டேன். என் வேலையை நான் உமக்கு முன்பாக உண்மையாக செய்கிறேன்னு கருத்துக்கு தெரியும், உங்க நல்லா தெரியும். ஆனால் இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை நீர் சொல்லிக்கிட்டே இருக்கிறீர். பொறுப்பை உணரக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை தார், தாழ்மையின் சிந்தையை தார், மனத்தாழ்மை அணிந்து கொள்ள கிருபை தார். பெருமை கொஞ்சம் கூட உள்ளத்தில் எந்த இடத்தில் இருக்குமானால் அந்த இடத்துல பிசாசு கிரியை செய்வான் என்பதை புரிந்து கொண்டு அதிகமாய் ஆண்டவருடைய பாடத்தில் தாழ்த்தி ஜெபிக்க கிருபை தார். தொடர்ந்து நீர் கிரியை செய்யும். இந்த சர்ச்சை நீ இப்படி விட்டுற மாட்டீர் எனக்கு தெரியும். இது உம்முடைய இரத்தத்தால் வாங்கப்பட்டது. இதை தொட எந்த வல்லமை, எந்த தனிப்பட்ட மனிதனுக்கு அதிகாரம் கிடையாது, தனிப்பட்ட மகளுக்கு அதிகாரம் கிடையாது. இது இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கின அந்த சர்ச்சை கர்த்தர் பார்த்து கொள்வீராக. இவரை காயப்பட்ட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமை நமக்கு சேர்த்துக்கிறோம் இயேசு நாமத்தில். இன்றைக்கு மாலையில் நடக்கிற செந்தமிழ் நகர் தொல்காப்பியர் வீதியில் நடக்கும் அந்த கூட்டத்தை பொறுப்படுத்துக்கிறோம். நீர் அந்த இடத்தில் வந்து பிரசன்னராய் அந்த இடத்தில் நாங்கள் செய்கிற எல்லா முயற்சிகளையும் நீர் கைகூடி வர பண்ணி அதற்கு ஒரு ரட்சிப்பின் ஒரு பெரிய விளைவை நீர் கட்டளையிடுவீராக. துதிகன மகிமை இயற்கை அனுகூலம் எல்லாவற்றையும் கட்டளையிடும். வருகிற கிறிஸ்மஸ் புத்தாண்டு ஆராதனை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை பெரியந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.